Okay, let's start the session. Today is the day 3 of certified ethical hacking course. So I'm going to start the presentation. If anybody have any doubts in the previous class, you can ask me now. If there is not any queries, we can start with today's session. Okay, let's start today's session. Uh, this is the module 2 of your syllabus, like it is a footprinting and reconnaissance. இந்த சாப்டர் தான் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மாடியூல்லையும் பார்த்துருப்போம். இது வந்து செகண்ட் மாடியூல். அதுவும் உங்களுக்கு ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெக்கனசன்ஸ் அண்ட் த டூல்ஸ் இட் யூஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம என்னென்ன இந்த மாடியூலில் கவர் பண்ண போகிறோம்னா, ஃபுட் பிரிண்டிங்கோட கான்செப்ட்ஸ் என்ன, அதனால வர த்ரெட்ஸ் என்னென்ன மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வரும், ஃபுட் பிரிண்டிங்க்கு என்னென்ன மெத்தடாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதோட டூல்ஸ் அண்ட் டெக்னிக், அதுக்கப்புறம் அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் பிரிண்டிங் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் பிரிண்டிங்லாம் என்னென்ன, அதுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீகால் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபுட் பிரிண்டிங்னா என்னென்னா, அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் ப்ராசஸ். நம்ம எந்த ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த டார்கெட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான் நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்டேஜ் ஆஃப் ஹேக்கிங்லேயும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட் பிரிண்டிங் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேஸ். இதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவோம்னா, அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஐபி அட்ரஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டொமைன் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கு டிஎன்எஸ் சர்வரில். நான் நேற்றுக்கே டிஎன்எஸ் சர்வர்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஒரு வெப்சைட்டில் இப்போ நான் ஒரு என்னோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறேன்னா, அது எனக்கு ஒரு ஐபி அட்ரஸாக தான், என்னோட ஐபி அட்ரஸை தான் நான் கொடுப்பேன். இப்போ என்னோட சிஸ்டத்தில் வந்து நான் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறேன்னா, அந்த ஐபி அட்ரஸை நான் வந்து ஒரு டிஎன்எஸ் டொமைன் நேம் ப்ரொவைடர்கிட்ட போய் அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து நான் எனக்கு தேவையான வெப்சைட் நேம் வாங்கிக்கிட்டேன்னா, அவங்க வந்து எப்போ வந்து அந்த ஐபி அட்ரஸோட அந்த டொமைன் நேம் வந்து லிங்க் பண்ணுறாங்களோ, அப்போலேருந்து நான் பே பண்ணி அந்த டொமைன் நேம் வாங்கிப்பேன். எப்போ அந்த அப்போ வாங்கும்போது எனக்கு வந்து அவங்க டிஎன்எஸ்க்காக அவங்க என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க டிஎன்எஸ் சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து கெயின் பண்ணுறது தான் டிஎன்எஸ் ரெக்கார்டில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஃபேஸில் நம்ம வேறு என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணலாம்னா, என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்மளோட டார்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அப்புறம் அந்த கம்பெனிஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஃபுட் பிரிண்டிங் இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் ப்ராசஸ் மூலயமா நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுறோம் சரி, இதனால வந்து இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கோம், நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால நமக்கு என்னென்ன மாதிரியான த்ரெட் வரும்னா, எக்ஸ்போஷர் டு சென்சிட்டிவ் டேட்டா. சம்டைம்ஸ் சில கம்பெனிஸில் வந்து அவங்களோட இமெயில் ஐடி, போன கிளாஸில் சொல்ல மாதிரி தான், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனோட நேம் அது லீக் ஆனாலே அவங்கள வந்து சோசியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ் மூலியமாக அவங்கள மேனிப்புலேட் பண்ணி அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறது, அவங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போய் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறதுலேருந்து, ஸோ அவங்களோட பாஸ்வேர்டை க்ராக் பண்ணுறதுக்கான டாக்டிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி, சோசியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் அட்டாக். ஓகே, அந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஆர்கனைசேஷனை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில்
நேத்திக்கு வந்து நான் ஸ்பியர் ஃபிஷிங் டெக்னிக்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஃபிஷிங் டெக்னிக்னா ஒரு ஸ்பாம் இமெயில் அனுப்புற மாரி தான். உங்களுக்கு வந்து அ இந்த மாரி உங்க பாஸ்வேர்ட் ரெக்வயர் பண்ணணும். இந்த மாரி இந்த பேங்க்லேருந்து நாங்க இந்த மெயில் அனுப்பிச்சிருக்கோம். உங்க அக்கவுண்ட் வந்து இன்னும் பெர்சிஸ்டென்ட்டா இருக்கணும்னா, நீங்க வந்து உடனே பாஸ்வேர்ட வந்து ரீசெட் பண்ணா தான் இந்த அக்கவுண்ட் இனிமேட்டுக்கு இருக்கும். இல்லன்னா நாங்க வந்து இத வித்ட்ரா பண்ணிடுவோம் இந்த அக்கவுண்ட்ட. ஸோ அந்த மாரியான மெயில் அனுப்புறதெல்லாம் ஃபிஷிங்ன்னு சொல்லுவோம். இதே ஒரு டார்கெட்டட் ஒரு பெர்சனுக்கு நம்ம அந்த மாரி ஃபிஷிங் மெயில் அனுப்புனோம்னா, அத வந்து ஸ்பியர் ஃபிஷிங்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டார்கெட்டட் பெர்சன் இப்ப வந்து ஒரு கம்பெனில இருக்க ஒரு எம்ப்ளாய நீங்க டார்கெட் பண்ணி அனுப்புனீங்கன்னா, அந்த எம்ப்ளாயியோட ஹெச்ஆர் இல்ல அந்த அவங்களோட மேனேஜரோட நேம்லேருந்தே, அவங்களோட ஆத்தரைஸ்டு இமெயில் ஐடிலேருந்தே அனுப்புற மாரி உங்கள மெயில் அனுப்பிச்சு, இந்த மாரி இந்த இன்ஃபர்மேஷன எனக்கு ரிவீல் பண்ணு. இந்த மாரி இந்த ஆக்சஸ் எனக்கு குடுங்க. அந்த மாரி பண்ற அந்த டார்கெட்டட் பெர்சன டார்கெட் பண்ணி நம்ம ஒரு மெயில் அனுப்புனோம்னா, அத வந்து ஸ்பியர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரியான இத வந்து நம்ம ஃபுட் பிரிண்டிங் த்ரெட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபுட் பிரிண்டிங்னால இந்தந்த மாரியான த்ரெட்ஸ்லாம் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபுட் பிரிண்டிங் மெத்தடாலஜி. இப்போ ஃபுட் பிரிண்டிங் பண்றோம். நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம் நம்மளோட டார்கெட்ஸ பத்தி அப்படின்னா, நம்ம அதுக்கு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு ப்ராப்பரான வேலையா எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணணும். லைக் டூல்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அ நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, அத வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். எது எது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோ, அதெல்லாம் வந்து தனியா எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு, அத வந்து இன்னொரு தடவ ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும். அ 3 ஸ்டெப்பா. இந்த ரீவெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோன, லைக் பிஃபோர் கெட்டிங் இன்டூ த டார்கெட், வி ஹேவ் டு டாக்குமெண்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் வி கெயின்ட் அபௌட் த டார்கெட். நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன கெட் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அது வந்து நம்மளுக்கு ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இத வந்து ஃபுட் பிரிண்டிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பிரிண்டிங் இருக்கு. ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. ஏதாச்சும் இருந்தா சாட் பாக்ஸ்ல போடுங்க. இல்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். இதுல வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதரிங் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வெப்சைட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து எல்லா இடத்துலயும் அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி வெப்சைட்ட யூஸ் பண்ணி நெறைய விதமா டைப்ஸா நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். அதெல்லாம் தான் இனிமேல் பார்க்க போறோம். இது என்னன்னா காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து என்னன்னா, காம்படிட்டர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட நியூஸ் ஆர்டிக்கல், இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட காம்படிட்டரோட வெப்சைட்ஸ் அது மூலியமா வந்து நம்ம வந்து அந்த ஆர்கனைசேஷன் எப்படி அதுல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி வெளியில இருந்து நம்ம ஆர்டிகல்ஸ் மூலியமா ரிப்போர்ட்ஸ் மூலியமா நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம்னா அதை காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்னா என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அது வந்து டிஎன்எஸ் சர்வர்ல நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணல, ப்ராப்பரா நம்ம அதுக்கு செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நம்ம வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வெளியில லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணி எடுப்போம்னா என்எஸ் லுக்கப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் செஷன்ல பார்ப்போம். இதுல என்எஸ் அப்படின்னா என்னன்னா நேம் சர்வர் லுக்கப். டிஎன்எஸ் சர்வர்ல குள்ள இருக்கிற இன்னொரு ஒரு பார்ட்ஸ் தான் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்எஸ்னா அந்த டொமைன் நேமோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த சர்வர்ல இருக்கும். இதுல நேம் சர்வர்னா என்னன்னா இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னன்னா அது வந்து ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்து அதோட டொமைன் நேமா மாத்தி கொடுக்கும். இன் ரிட்டர்ன்ல வந்து டொமைன் நேமை வந்து அதோட ஐபி அட்ரஸா மாத்தி கொடுக்கும். இந்த மாதிரி ஒர்க் பண்றது தான் நேம் சர்வரோட வேலை. இதுக்கு வந்து இதை கிராக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் என்னன்னா என்எஸ் லுக்அப் டூல் அப்படின்ற ஒரு டூல் தான். தேர்ட் ஒன் என்னன்னா நெட்வொர்க் ஃபுட் பிரிண்டிங்.
இதுல என்ன இந்த ஃபுட் பிரிண்டிங் டெக்னிக்ல என்ன பண்ணுவோம்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு, ஒரு வெப்சைட், ஒரு டொமைன் நேம் இருக்குன்னா, அவங்க வந்து என்னென்ன மாரியான நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. அ நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற நெட்வொர்க்ஸ்ல என்னென்ன மாரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படின்ற மாரியான விஷயத்த தான் வந்து நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த டூல்ஸ்க்கு வந்து என்மேப், ட்ரேஸ் ரூட் அப்படின்னு 2 டூல் இருக்கு. இதையும் வந்து இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து இந்த என்மேப், ட்ரேஸ் ரூட் இந்த 2 டூலுமே உங்களுக்கு எந்த மாடியூல்ல வரும்னா, அடுத்த 3 மாடியூல்ல வந்து நெட்வொர்க் ஸ்கேனிங் அப்படின்றது தான் 3 மாடியூல். அதுல வந்து இந்த 2 டூல்ஸ பத்தி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஓவர் வியூவா இந்த 2 டூல பத்தி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஃபுட் பிரிண்டிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இமெயில் ஃபுட் பிரிண்டிங்னா உங்க இமெயில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. உங்க இமெயிலோட ஹெட்டர் எப்படி இருக்கும்? அது மூலியமா அதோட ஆரிஜின கண்டுபிடிக்கிறது. அதுல தான் இமெயில் ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஹூ இஸ் லுக்கப் அப்படின்ற ஒரு டூல் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அந்த டூல்ல யூஸ் பண்ணி மெனி ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல அந்த மாரி என்கிரிப்ஷன் டெக்னிக், செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. பட் நம்ம ஸ்மால் லெவல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தோம்னா, அதுல வந்து சம்டைம் செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் எடுக்கலன்னா, நம்மளுக்கு வந்து அவங்களோட இமெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன வந்து நம்ம கேதர் பண்ண முடியும் இந்த ஹூ இஸ் டூல்னால. 3 வந்து என்னன்னா, வெப்சைட் ஃபுட் பிரிண்டிங். இது வந்து என்னன்னா, வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் இப்ப இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மாரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, பர்ப்சூட், ஹெச்டி ட்ராக் இந்த டூல்ஸ்லாம் நீங்க எப்ப வந்து ப்ராப்பரா ஃபுல்லா நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. அதுல வந்து வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டடா வர எல்லா விதமான டெக்னிக்ஸ்க்கு நீங்க தெரிஞ்சுக்க வரதுக்கு வந்து இந்த 2 டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அப்ப பார்க்கும்போது இந்த 2 டூலையும் ஃபுல்லா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, சோசியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, அ அவங்க கூட வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு பாண்ட கிரியேட் பண்ணி, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது தான் சோசியல் இன்ஜினியரிங் ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சோசியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, ஃபிஷிங், ப்ரீ டெக்ஸ்டிங், பெய்ட்டிங். இது இந்த எல்லா கான்செப்ட்டையுமே நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஃபிஷிங்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பெர்சன்லேருந்தோ, இல்ல ஒரு ட்ரஸ்டடான அத்தாரிட்டிட்டேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்புற மாரி அனுப்பி, உங்கள்ட்டருந்து இன்ஃபர்மேஷன் உங்கள அந்த லிங்க கிளிக் பண்ண வச்சு, அந்த அவங்களோட வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு போக வச்சு, உங்களோட பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கெயின் பண்ற டெக்னிக்ஸ் பேர் தான் ஃபிஷிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ டெக்ஸ்டிங்னா என்னன்னா, அப்படி ஒரு சினாரியோவே அங்க நடந்திருக்காது. உங்களுக்கு உங்களோட ஹெச்ஆர் கால் பண்ற மாரி கால் பண்ணி, இல்ல உங்க ஆர்கனைசேஷன்லேருந்து கஸ்டமர் கேர் மாரி கால் பண்ணி, உங்களோட இன்ஃபர்மேஷன கேதர் பண்றத ப்ரீ டெக்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, சர்ச் இன்ஜின் ஃபுட் பிரிண்டிங். இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டே 2 ரெக்கார்ட் வீடியோ வந்து நான் குடுக்க சொல்லியிருக்கேன். அகாடமிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு தடவ அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். ஆ ஓகே. பிபிடி பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கலர். ஓகே, நான் ட்ரை பண்றேன். பிபிடி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. சரி. இந்த 3 டெக்னிக் என்னன்னா, சர்ச் இன்ஜின் ஃபுட் பிரிண்டிங். நம்ம சர்ச் இன்ஜின்லயே கூகுள்லயே வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அது வந்து நம்மளோட சர்ச்சிங் டைம வந்து கம்மி பண்றதுக்காக அந்த ஃபியூச்சர் கொண்டுட்டு வந்தாங்க. பட் அது வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் கேதரிங் ப்ராசஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டைப் இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கூகுள் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த டெக்னிக் மூலியமா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் ஆகியிருக்க மத்த சைட்ஸ்லாம் என்னென்ன, அதுல என்னென்ன மாதிரியான ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க, என்ன டைரக்டரிஸ்லாம் இருக்கு, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து இந்த கூகுள் டார்க்கிங் அப்படின்ற டெக்னிக்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்ப வந்து இத வந்து நான் உங்களுக்கு பிராக்டிகலா எப்படி செஞ்சு காட்டலான்னா, இதுல வந்து நான் வந்து இன்னைக்கு 3 டைப்ஸ் செஞ்சு காட்டுறேன். ஆ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? விசிபிளா இல்லன்னா சொல்லுங்க. இதுல வந்து நான் சைட்ஸ்ன்னு போட்டுட்டு, நான் வந்து இங்க எந்த சைட்ஸ் போட்டாலும் மைக்ரோசாஃப்ட் அந்த இப்ப சைட்ஸ் மைக்ரோசாஃப்ட்.காம் அப்படின்னு குடுத்தேன்னா, மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற வெப்சைட்டோட என்னென்ன வெப்சைட்லாம் லிங்க்ல இருக்கோ, அந்த எல்லா வெப்சைட்டும் நம்மளுக்கு இங்க சர்ச் ரிசல்ட்ல வரும். ஸோ இந்த மாரி வந்து நம்ம வந்து அந்த டொமைனோட என்னென்ன மாரியான சைட்ஸ்லாம் லிங்க் ஆகியிருக்கோ, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபைல் டைப் வந்து. இப்ப நாம வந்து இது வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்ன்றதுனால உங்களுக்கு இவ்ளோ ரிசல்ட்ஸ் வருது. Google, மைக்ரோசாஃப்ட் அப்படின்றதுனால. இதே வந்து ஒரு ஸ்மாலர் லெவல் ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படின்னா, அது கூட ரிலேட் ஆயிருக்கிற வெப்சைட் வந்து ஒரு 1 ஆர் 2 தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அத ஒவ்வொன்னா போய் நம்ம கண்டுபிடிக்க தேவ. ஸோ வந்து இது Googleஓட ஒரு ஃபியூச்சர் தான் இது. ஆனா நம்ம இத வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து கூகுள் டாட் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக் பேர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ம் ஃபைல் டைப். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் ஆகியிருக்கிற அ ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கு? அதோட சர்ச் ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும்னா, நம்ம வந்து இந்த கொரி யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் இங்க வந்து ஃபைல் டைப் வந்து பிடிஎஃப் அப்படின்னு குடுத்துருக்கேன். நீங்க வந்து இங்க வந்து என்ன ஃபைல் டைப் வேணாலும் குடுத்துக்கலாம். அது அந்த டொமைன் ரிலேட்டடா இருக்கிற ஃபைல்ஸ் நேம், ஃபைலோட ரிலேட் ஆயிருக்கிற எல்லா வெப்சைட்ஸும் வரும். ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ஃபைல் டைப் வந்து டிஎக்ஸ்டின்னு குடுத்துருக்கேன். இது வந்து ஏன் குடுத்துருக்கேன்னா, சம்டைம்ஸ் சில வெப்சைட்டோட இந்த robot.txt அப்படின்ற ஃபைல் வந்து அ இன்பில்ட்டாவே இருக்கும். இது வந்து எதுக்குன்னா, அந்த வெப்சைட்ல என்னென்ன மாரியான இதுக்கெல்லாம் அலோ இருக்கு, டிஸ்அலோ இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்ப அட்டாக்கிங் ஃபேஸ்ல இருக்கோமோ, அப்ப வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து இப்ப இது கூகுள்ன்றதுனால இதுல வந்து எதெல்லாம் அலோவ் பண்றாங்க, பண்ணல அப்படின்றது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். பட் இதுவே ஸ்மாலர் ஆர்கனைசேஷன்னா இந்த ரோபோ.txt யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கிங் சினாரியோ இப்ப வந்து நீங்க ஒரு சிடிஎஃப் ப்ளே பண்றீங்க. ஸோ அந்த மாரியான டயத்துலலாம் வந்து உங்களுக்கு இந்த ரோபோ.txt அப்படின்ற ஃபைல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இப்ப வந்து நான் டிஎக்ஸ்டின்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இதே பிடிஎஃப் அப்படின்னு குடுத்தோம்னா, பிடிஎஃப் ரிலேட்டடா என்னென்ன அ வெப்சைட்ஸ்லாம் இருக்கோ கூகுளோட ரிலேட் ஆயி அது எல்லாமே வரும். நீங்க இதுல வந்து கூகுள் தான் போடணும்னு இல்ல. நீங்க உங்களுக்கு புடிச்ச எந்த ஆர்கனைசேஷனோட வெப்சைட் நேம் வேணாலும் குடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கொரில. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, என்யூஆர்எல் அட்மின். இப்ப வந்து அ ஏதோ ஒரு வெப்சைட் இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன்ல வெப்சைட் இருக்கு. அது வந்து ஒரு அட்மின் லாகின் பேஜ வந்து எந்த வெப்சைட்டுமே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது. பட் சம் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல வந்து செக்யூரிட்டி மெஷர்ஸ் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்க வந்து அந்த அட்மின் லாகின் பேஜ வந்து நார்மல் பப்ளிக்குக்கும் எக்ஸ்போஸ் ஆகுற மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் குடுக்காம வச்சிருந்தாங்க. அப்படின்னா வந்து நம்ம இந்த மாரி சர்ச் கொரி மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். எந்தெந்த அ வெப்சைட்லாம் வந்து அந்த டொமைனோட அட்மின் பேஜோட லிங்க் ஆகியிருக்கு. அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இந்த சர்ச் கொரி யூஸ் பண்றது மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குடுத்திருக்க பாருங்க. சைட்டுன்னு குடுத்துட்டு google.com அதுல இன் யூஆர்எல்ல எது வந்து அட்மின் அப்படின்ற வேர்டோட லிங்க் ஆகியிருக்கு அப்படின்றத நான் சர்ச் பண்ணேன்னா, கூகுளோட அட்மின் என்னென்ன வெப்சைட்லாம் லிங்க் ஆகியிருக்கோ, அதோட சர்ச் ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கூகுள்லயே வரும். ஸோ நீங்க வந்து இத வந்து ஸ்மாலர் ஆர்கனைசேஷன்லலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த வெப்சைட்ல வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டைட்டில் இது வந்து என்னன்னா, சைட்டு google.com இன் டைட்டில் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு குடுத்துருக்கேன்.
இதுல வந்து என்ன ஆகும்னா, இன் டைட்டில்னு குடுத்ததுனால, கூகுளோட அசோசியேட் ஆயிருக்க எல்லா வெப்சைட்டோட டைட்டில்லயும் இந்த வேர்டிங் இருக்கிற இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு வேர்டிங் இருக்கிற எல்லா வெப்சைட்டும் வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்ல வரும். ஸோ இத தான் வந்து நம்ம கூகுள் டார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து ஆல் இன் டெக்ஸ்ட் சைட்டு அந்த வெப்சைட்டோட டொமைன் நேமு ஆல் இன் டெக்ஸ்ட் கோலன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இது வந்து குடுத்துட்டோம்னா, அந்த வெப்சைட்டோட லிங்க் ஆகியிருக்க எல்லா வெப்சைட்லயும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு அசோசியேட் ஆயிருக்க வேர்டிங் எங்கெங்கலாம் இருக்கு, அந்த மாரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் குடுக்கறது இது. இது வந்து இன் டைட்டில்ல மட்டும் இருக்க வேர்ட்ல வந்து சர்ச் பண்றதுக்கு இது. இது வந்து அந்த வெப்சைட்குள்ள பேஜ்ல இருக்கிற இத சர்ச் பண்றதுக்கு இன் ஆல் இன் டெக்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அந்த இன் டைட்டில்ல மட்டும் இருக்கிறதுக்கு இன் டைட்டில் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இன் யூஆர்எல்ல மட்டும் சர்ச் பண்றதுக்கு இன் யூஆர்எல் அப்படின்னு குடுப்போம். அதுக்கப்புறம் இது ஃபைல் டைப்ப சர்ச் பண்ண இது வந்து அந்த டொமைனோட லிங்க் ஆகியிருக்க எல்லா விதமான சைட்ஸையும் நம்ம பார்க்கறதுக்கு. இதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸ்க்ரீன் ஜூம் பண்ணணுமா? இப்ப உங்களுக்கு தெரியுதா கொரி நல்லா? என்ன சர்ச் பண்ணியிருக்கேன்? ஓகே. இதுவரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றோம். எனி டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஓகே. ஓகே. இப்ப வந்து ஃபுட் பிரிண்டிங் டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்ப வந்து அதோட கவுண்டர் மெஷர்ஸ்லாம் என்ன? இப்ப வந்து உங்க நீங்க வேலை செய்ற ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாரி லீக் ஆகாம இருக்க, என்னென்ன மாரி ஸ்டெப்ஸ்லாம், ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வந்து பப்ளிக்கா ஆக்சஸபிளா இருக்கிற சென்சிட்டிவ் டேட்டாவெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். என்கிரிப்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த பாசிவ் ரெகானசன்ஸ் ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் எம்ப்ளாய் செக்யூரிட்டி டூல்ஸ், ஃபயர்வால், டிஎன்எஸ், ஐபிஎஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆன்டி ஃபிஷிங் டூல்ஸ் டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் ஆக்டிவ் ரெகானசன்ஸ். ஆக்டிவ் ரெகானசன்ஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அந்த டார்கெட் வெப்சைட்டோட அந்த டார்கெட் ஆர்கனைசேஷனோட டைரக்டா லிங்க் ஆகி இருக்கிறது தான் ஆக்டிவ் ரெகானசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அத வந்து அந்த ஆர்கனைசேஷன் எப்படி பிரிவென்ட் பண்ணுவாங்க? இல்ல நீங்க வொர்க் பண்ண போற ஆர்கனைசேஷன் எப்படி பிரிவென்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஃபயர்வால், ஐடிஎஸ், ஐபிஎஸ் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐடிஎஸ்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், ஐபிஎஸ்னா இன்ட்ரூஷன் பிரிவென்ஷன் சிஸ்டம். இந்த ஐடிஎஸ், ஐபிஎஸ் இந்த 2த்தோட ஒர்க்கிங்கும் வந்து சேமா தான் இருக்கும். இந்த ஐடிஎஸ் என்ன பண்ணும்னா, லைக் எப்படி சொல்றது? டிடெக்ட் நீங்க ஏதாச்சும் உங்க ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அட்டாக் வருது அப்படின்னா, அத டிடெக்ட் மட்டும் பண்ணியிருக்கும். பண்ணிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஐடிஎஸ்ல டிடெக்ஷன் மட்டும் பண்ணும். இதே ஐபிஎஸ்னா இன்ட்ரூஷன் பிரிவென்ஷன் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு அந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வரும். அட் த சேம் டைம் வந்து அது ஃபர்தரா ப்ரொசீட் ஆகாம அந்த ரெக்வெஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடும். இது அந்த ஃபயர்வால், ஐடிஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபயர்வால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக. ஸோ அன்வான்டட் ரெக்வெஸ்ட் அந்த மாரியான ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஐடிஎஸ், ஐபிஎஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபயர்வால்ஸ்க்கு வந்து நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் எழுதுவோம். ஐடிஎஸ்க்கு ரூல்ஸ் எழுதுவோம். அந்த ரூல்ஸ்லேருந்து இந்த ஃபயர்வால், ஐடிஎஸ், ஐபிஎஸ் இந்த ரூல்ஸ்ல எழுதும்போதே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஆக்டிவ் ரெகானசன்ஸ் இருக்குல்ல, லைக் அ எப்படி சொல்றது? இன்னும் ஃபர்தரா நம்ம வந்து அந்த டூல்ஸ்லாம் பார்க்க போறோம். என்மேப்பு, என்எஸ் லுக்கப், ட்ரேஸ் ரூட்டு இந்த மாரியான டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அவங்கள அந்த ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா, அவங்களுக்கு வந்து அது அலர்ட் சிஸ்டமா போயிடும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல வந்து அது அலர்ட் சிஸ்டமா வச்சிருப்பாங்க. நீங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்றீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ தட் ஆக்டிவ் ரெகானசன்ஸ்னா என்னன்னா, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா டைரக்ட்டாவே அந்த டார்கெட்டோட லிங்க் பண்றது தான் ஆக்டிவ் ரெகானசன்ஸ். அது மூலியமா நம்மளோட இன்ஃபர்மேஷன கேதர் பண்றது தான் நம்ம ஆக்டிவ் ரெகானசன்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னன்னா, பாசிவ் ரெகானசன்ஸ்னா அந்த ஹூ இஸ் அப்புறம் இந்த கூகுள் டார்க்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றத வந்து நம்ம பாசிவ் ரெகானசன்ஸ், சோசியல் இன்ஜினியரிங் டெக்னிக் அதெல்லாம் பாசிவ் ரெகானசன்ஸ் சொல்லுவாங்க. ரெகுலர் ஆடிட்னா இதுதான். இப்ப வந்து ஃபயர்வால்ஸ் அதுலலாம் லாக் மெயின்டெயின் பண்ணுவாங்க. எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும். அந்த லாக் எல்லாம் நம்ம வந்து கன்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாச்சும் அன்வான்டட் ரெக்வெஸ்ட் வந்து வருதா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ அந்த மாரி நம்ம மானிட்டர் பண்றது மூலியமாவும் நம்ம இந்த ஃபுட் பிரிண்டிங் டெக்னிக்கஸ்லாம் பிரிவென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எம்ப்ளாயி அவேர்னஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்லேருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய எம்ப்ளாயி அவேர்னஸ் கிளாஸஸ் நடத்தலாம், ட்ரைனிங் நடத்தணும். எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நடத்துவாங்க இந்த எம்ப்ளாயி அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து. இதெல்லாம் தான் ஃபுட் பிரிண்டிங்கோட கவுண்டர் மெஷர்ஸில் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் செக்ஷன் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட் இருக்கா? ப்ராக்டிக்கல் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேர் இங்கேருந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். இந்த போர்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்களால அதெல்லாம் வந்து அந்த ப்ராக்டிக்கல் செஷனில் ஈஸியாக இருக்கும். போர்ட்ஸ்னா என்னன்னா, இப்ப வந்து நான் எந்த ஒரு நெட்வொர்க் டிவைஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்தாலும் சரி, அதுல வந்து நெறைய விதமான போர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. போர்ட் நம்பர்ல தான் அந்தந்த சர்வீஸ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீடு தான் அது அப்படின்னா, அந்த வீட்ல வந்து நெறைய விதமான சர்வீஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சர்வீஸ், வாட்டர் சர்வீஸ். ஸோ வாட்டர் லைனுக்குன்னு ஒரு பைப் வரும். அதுல வந்து இந்த சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, அந்த சர்வீஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே எலக்ட்ரிக்கல் லைன்னா அதுல எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி உங்க வீடு தான் அது. அது மாரி உங்க சிஸ்டம், உங்க சர்வீஸ் தான் அது. அந்த சர்வீஸ்க்கு என்னென்ன மாரியான இதெல்லாம் வருது. லைக் இப்போ ஒரு வெப்சைட்னா அதுல வந்து என்னென்ன மாரியான ரெக்வெஸ்ட் வருது, என்னென்ன மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் ஆகுது அப்படின்றதுக்கு ஒவ்வொரு போர்ட்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸா வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அததான் நம்ம வந்து போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன்ல ஒரு நெட்வொர்க் டிவைஸ்ல இருக்கிற ஒரு
ஒரே டிவைஸ் தான். அதுல வந்து மல்டிபிள் சர்வீஸ் ரன் ஆகும். அந்த ஒவ்வொரு சர்வீஸஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு போர்ட் வந்து அசைன் பண்ணியிருப்போம். அததான் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து போர்ட் நம்பர் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இன்ன இன்ன வரைக்கும் எவ்வளோ போர்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குன்னா 0 to 65535. அ இத்தனை நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதுல வந்து வெல் நோன் போர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா 0 to 1023. இத வந்து காமன் சர்வீசஸ்க்காக நம்ம இத வச்சிருக்கோம். இதுல தான் மோஸ்ட் ஆஃப் த அ ப்ராசஸ் வந்து நடக்குது. இப்ப ரியல் வேர்ல்டுல. அ அதர் தென் தட் வந்து ரிஜிஸ்டர் போர்ட், டைனாமிக் அண்ட் பிரைவேட் போர்ட். இத வந்து அவங்க கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது. இந்த போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த அவங்களோட ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள நடக்கிற இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ப்ராசஸ்லாம் இந்த போர்ட்ஸ்ல தான் நடக்கும். இத வந்து பப்ளிக் அவைலபிலிட்டிக்கு இந்த போர்ட்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. பப்ளிக் அவைலபிள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களோட வெப்சைட்டுக்காகவே அவங்க குடுக்குற போர்ட் என்னவா இருக்கும்னா HTTP, HTTPS வெப்சைட்ஸ் தான் குடுத்துருப்பாங்க. ஸோ போர்ட் 80, போர்ட் 443 மட்டும்தான் அவங்க வந்து ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. இப்போ வெப்சைட் இருந்தா. இதே வந்து எஃப்டிபின்னா என்னன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இருக்கிற போர்ட்ட தான் வந்து எஃப்டிபி போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமன் போர்ட்ஸ். இப்போ நவடேஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நார்மலா உங்களுக்கு இந்தந்த போர்ட் நம்பருக்கு இந்தந்த போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. லைக் போர்ட் 80னா HTTP. இது வந்து வெப் 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 அப்ளிகேஷன் அதுக்காக மட்டும் யூஸ் பண்றது போர்ட் 80. இது வந்து செக்யூரான இதுக்கு கிடையாது. நார்மல் HTTP வெப்சைட்ஸ்க்காக இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா போர்ட் 443. அது வந்து என்னன்னா HTTPS. இப்போ நம்ம காமனா எந்த வெப்சைட்டை வந்து நீங்க கூகுள் சர்ச் இன்ஜின்லயோ இல்லை எந்த சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வரக்கூடிய வெப்சைட் ரிசல்ட் வந்து HTTP-யா தான் இருக்கணும். இதை வந்து HTTPS அப்படின்னு ஏன் யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து செக்யூர் என்கிரிப்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் SSL சர்டிஃபிகேட்லாம் அந்த வெப்சைட்ல வாங்கியிருப்பாங்க. ஸோ தட் நம்ம வந்து அந்த வெப்சைட்ல நம்மளோட லாகின் இன்ஃபர்மேஷனையோ இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இன்புட்டா கொடுத்தாலும் அது வந்து டிரான்ஸ்மிஷன்ல இருக்கும்போது என்கிரிப்ட் ஆகி தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த நம்ம எந்த வெப்சைட் இப்போ கூகுளில் கொடுக்குறோன்னா அந்த கூகுளோட சர்வர் அது ரீச் ஆகுற வரைக்கும் அது வந்து என்கிரிப்டட் ஃபேஸில் தான் இருக்கும். அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த HTTPS அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா HTTP வெப்சைட்ல வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் வெப்சைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா எஃப்டிபி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இப்போ வந்து உங்களோட ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் வந்து ஃபைல் அப்லோடு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த வெப்சைட்ல வந்து போர்ட் 21 வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். அதுதான் வந்து எஃப்டிபி போர்ட். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் பண்றது தான் இந்த எஃப்டிபி போர்ட். தேர்ட் ஒன்று என்னன்னா SSH செக்யூர் ஷெல் ப்ரோட்டோகால். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனால நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்காது. இது ஏன்னா ரிமோட் லாகின் அண்ட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ஆன்லைன்ல இப்போ கொரோனா டயத்துல எல்லாரும் வந்து வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டயத்துல வந்து அவங்க வந்து இந்த செக்யூர் ஷெல் அப்படின்ற விஷயத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் அவங்களோட ஆர்கனைசேஷனை வந்து நீங்க ரிமோட்ல இருந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த செக்யூர் ஷெல் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா இதுக்குன்னே ஒரு பிரைவேட்டா உங்களுக்குன்னே ஒரு செக்யூரான ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் வந்து அந்த டனல் செக்யூர் ஷெல்குள்ள என்ன நடக்குது, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினால பார்க்க முடியாது. ரொம்ப செக்யூரா இருக்கும் இந்த இந்த போர்ட் அப்படின்றதுக்காக இந்த போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ரிமோட் லாகின்காக மட்டும் இந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. SMTP போர்ட் வந்து போர்ட் 25ல யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன மெயில் டிரான்ஸ்மிஷன், இமெயில் டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்து இந்த மெயில் சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா DNS டொமைன் நேம் சர்வீஸ். இந்த மாதிரி சர்வீஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து போர்ட் 53 யூஸ் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் என்னன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் இமெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த POP3 அப்படின்றது இதுக்கு வந்து போர்ட் 10 110 யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட். ஸோ தட் எல்லாரும் லைக் திடீர்னு கேட்பாங்க எந்த இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால HTTPSக்கு எந்த போர்ட் யூஸ் பண்ணுவாங்க, FTPக்கு எந்த போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ
மெயினான வெப்சைட் போர்ட்ஸ்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஆ அவ்வளதான் போர்ட்ஸ் பத்தி. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சம் நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கும். எப்ப பிரேக் ஆகுதோ அப்ப சொல்லுங்க. நான் வேணா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். எப்ப கிளியரா இல்லையோ. ஒன்ஸ் அகைன் இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பிராக்டிகல் செஷனுக்கு போயிடலாம். இன்னைக்கு வந்து என்ன டூல்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னா, என்மேப், ட்ரேஸ் ரூட், இது வந்து ட்ரேஸ் ரூட்லயே இது வந்து விண்டோஸ்ல இருக்கிற ட்ரேஸ் ரூட். என்எஸ் லுக்கப், கூகுள் டார்க்கிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹூ இஸ் அப்படின்ற டூலும் பார்த்துட்டோம். இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு பேலன்ஸ் என்ன டூல் இருக்குன்னா, மேல்டிகோ அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. அது வந்து கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்ல வரும். அதை வந்து நம்ம வந்து மண்டே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல வரும். ஸோ இதை வந்து எப்படி வந்து விண்டோஸ்ல, லினக்ஸ்ல பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன்ஸ் இல்ல வாய்ஸ் சரியா கிளியரா கேட்கலன்னா மெசேஜ் பண்ணுங்க. இல்ல யாராச்சும் மைக் ஆன் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
ஓகே. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டூல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்மேப் டூல பத்தி பார்த்துரலாம். இது வந்து என்னன்னா, நெட்வொர்க் மேப்பிங். என்மேப்னா நெட்வொர்க் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க 3 மாடியூல்ல வந்து நெட்வொர்க் ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு மாடியூல் படிப்பீங்க. அப்ப வந்து இந்த என்மேப்ப ட்ரேஸ் ரூட் இந்த டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்பதான் வருது. இப்ப வந்து என்எஸ் லுக்கப் அந்த மாரி டூல் தான் வருது. ஸோ என்மேப் வந்து நம்ம வந்து நெட்வொர்க் மேப்பிங், நெட்வொர்க் ஃபுட் பிரிண்டிங் பார்ப்போம்ன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்காக வந்து இப்ப வந்து நம்ம கொஞ்சமா என்மேப் பார்த்துருவோம். ட்ரேஸ் ரூட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் காலில எப்படி இத யூஸ் பண்றது, காலி லினக்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு காமிச்சிடுறேன். லைக் இது ஆல்ரெடி நான் குடுத்துருக்கேன் என்மேப்புக்கு. இப்ப ரிசல்ட் வந்திருக்கு பாத்தீங்களா? நேத்திக்கு வந்து சம் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால இந்த ரிசல்ட் வரல. ஸோ, அதனால தான் நான் இத வந்து இன்னைக்கு கிளாஸ்ல போஸ்ட்போன் பண்ணியிருந்தேன் இந்த என்மேப்ப. ஸோ, இது என்னன்னா, என் என் மைக்ரோசாஃப்ட்ல என்னென்ன மாரியான போர்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு, அதுல என்னென்ன மாரியான புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க, அதுல எந்த ஸ்டேட் அந்த புரோட்டோகால், அந்த போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா, குளோஸ்ல இருக்கா, அதுல வந்து என்னென்ன மாரியான சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இந்த என்மேப் ஸ்கேனிங் மூலியமா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இதுதான். இதுலயே வந்து நம்ம இன்னும் ஃபர்தரா நெறைய பண்ணலாம் இந்த என்மேப் ஸ்கேனிங்ல. அது வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். லைக் இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா, குளோஸ்ல இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து அ இப்ப 18ன்ற போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா எனக்கு கூகுள்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து இந்த கொரி குடுத்தேன்னா, ஐஃபன் பி அப்படின்னு குடுத்துட்டு, அந்த போர்ட் நம்பர் நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா, எந்த டொமைனோ அதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா, அது வந்து ஓப்பன்ல இருக்கா, குளோஸ்ல இருக்கா, அதுல என்ன மாரியான சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துரும். இப்ப வந்து நான் ஓஎஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஓஎஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, என்மேப் ஐஃபன் ஓ .com. ஆ இதுக்கு வந்து ரூட் பிரிவிலேஜ் கேக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்ப வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இது வந்து எத்தன போர்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணும்னா, நார்மலா நீங்க என்மேப் ஸ்கேன் பண்ணீங்கன்னா, ஒரு 1 to 1000 போர்ட்ஸ் வரைக்கும் தான் ஸ்கேன் பண்ணும். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு 65,000 போர்ட்ஸ் இருக்கு. அப்ராக்ஸிமேட்லி. ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸையும் நம்ம ஸ்கேன் பண்ணணும்னா, என்மேப் என்மேப் அ ஐஃபன் பி ஐஃபன் கூகுள் டாட். இது வந்து 65,000 போர்ட்ஸையும் இது வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லும். ஸோ இது வந்து டைம் நெறையா எடுத்துக்கும். ஸோ இத வந்து நான் விண்டோஸ்ல எப்படி பண்றதுன்னு அதுக்காட்டி சொல்லிட்டு வந்துர்றேன். இது வந்து விண்டோஸ்லயும் அவைலபிளா இருக்கு. அப்படி உங்க விண்டோஸ்ல அவைலபிளா இல்லன்னா, இது வந்து என்மேப்போட அஃபிஷியல் வெப்சைட். இதுல வந்து உங்களுக்கு நீங்க எந்த ஓஎஸ் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி. நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்க டெர்மினல்ல ஓப்பன் பண்ணிட்டு, என்மேப் கூகுள் டாட் காம். அதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். எந்த எந்த ஓஎஸ்ஸா இருந்தாலும்
ஏன்னா ஒரே டூல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதே ரிசல்ட்ஸ் தான் இங்கேயும் வந்திருக்கு. என்னென்ன போர்ட்டு, அந்த அந்த போர்ட்டோட ஸ்டேட்டு, அதில என்ன புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க, அப்புறம் அதில என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் ரன் ஆகுது. லைக் HTTP, HTTPS, FTP இது வந்து ஒரு ரியல் டைம் வீடியோ அ ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கான ஒரு சர்வீசஸு. ஸோ அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இது மூலியமா கேதர் பண்ணலாம். அ உங்களுக்கு இந்த என்மேப்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா இன்ன வரைக்கும் பார்த்ததுல? இந்த என்மேப் ஐஃபன் ஏன்னா இது வந்து அக்ரெசிவ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அதை பத்தின எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கறது தான் என்மேப் ஐஃபன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் இப்போதான் 40% ஸ்கேன் ஆயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டூல் பார்த்துட்டு வந்து இதை பார்ப்போம். அது வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. என்மேப் ஐஃபன் எஸ்எஸ்ஆ நானும் சொன்னேன்ல இது வந்து டூல் வந்து நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் மாடியூலில் பார்ப்போம். இது வந்து சும்மா அதில் என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற நம்ம கேதர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் டூல் வந்து என்னன்னா ட்ரேஸ் ரூட்
அப்படின்ற டூல் சொல்லுவோம். இது வந்து எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீ இப்ப வந்து நீங்க கூகுள்ன்னு சர்ச் பண்றீங்கன்னா, அது ஸ்ட்ரெயிட்டா கூகுளுக்கு வந்து அந்த ரெக்வெஸ்ட் வந்து கூகுள் சர்வருக்கு போகாது. அதுக்கு முன்னாடி அது வந்து நெறைய சர்வர்ஸ நெறைய ரவுட்டர்ஸ கிராஸ் பண்ணி தான் போகும். ஸோ வந்து நீங்க எந்தெந்த மாரியான ரவுட்டர்ஸ்லாம் இது கிராஸ் பண்ணி போகுது நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ அந்த மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ண நம்ம வந்து ட்ரேஸ் ரூட் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணுவோம். அது எந்தெந்த ரூட் அதோட ரூட்ட வந்து ட்ரேஸ் பண்றது தான் ட்ரேஸ் ரூட். இது வந்து விண்டோஸ்லயும் அவைலபிளா இருக்கு. லினக்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. இன்பில்ட்டாவே இது வந்து 2த்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சிருச்சு இது என்மேப்பு. இது வந்து நம்ம அதோட கெட் ரெக்வெஸ்ட் எப்படி இருக்கு, அந்த மாரியான இன்ஃபர்மேஷன் அதோட ஹெச்டிடிபி ஒன்லி தான் இது யூஸ் பண்ணுது. சம்டைம்ஸ் இது இல்லன்னா அது வந்து இன்செக்யூர் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்டிடிபி ஒன்லி அப்படின்னு மட்டும்தான் இது ஆன்ல இருக்கணும். அந்த மாரியான இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்ட பத்தி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஐஃபோனியா யூஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். இதுல வந்து எக்ஸ்எஸ்எஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. கேட்ச் கண்ட்ரோல் இருக்கு. கன்டென்ட் டைப் என்னென்ன யூஸ் பண்றாங்க. கெட் ரெக்வெஸ்ட்டா, போஸ்ட் ரெக்வெஸ்ட்டா. நெக்ஸ்ட் வந்து ட்ரேஸ் ரூட்டுக்கு போயிடுவோம். இந்த ட்ரேஸ் ரூட் google.com அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்குன்னா, இப்போ வந்து இது 13 ஹோப் தாண்டி போயிருக்கு. அதாவது 13 தர இந்த ரெக்வெஸ்ட் வந்து 13 ரவுட்டருக்கு பாஸ் ஆகி தான் லாஸ்ட்டா தான் நம்மளுக்கு வந்து இது கூகுள்ல போய் ரீச் ஆயிருக்கு. அதுல வந்து எவ்வளோ டைமிங் ஆயிருக்கு ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டும் பாஸ் ஆக, எவ்வளோ மில்லி செகண்ட்ல அந்த ரெக்வெஸ்ட் போய் சென்ட் ஆகி ரிசீவ் ஆயிருக்கு. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கேதர் பண்ணலாம் இந்த ட்ரேஸ் ரூட் மூலியமா. இதுவுமே உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்கேனிங் மாடியூல்ல வந்து ஃபுல்லா சொல்லுவோம். இது வந்து சும்மா ஒரு ஓவர்வியூக்காக தான் சொன்னேன். இதுல வந்து இதுலயும் நம்ம வந்து நம்மளோட என்மேப்ல பண்ண மாதிரியே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ட்ரேஸ் ரூட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து நெட்வொர்க் ஸ்கேனிங் பார்ட்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்எஸ் லுக்கப்பும் ஃபிங்கர் பிரிண்டிங்காக ஃபுல்லாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சேம் இதுதான். பட் ஆனால் வந்து இதில் வந்து விண்டோஸில் வந்து இதை ட்ரேஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ட்ரேஸ் செட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். மற்றபடி இது விண்டோஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, லினக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது.
இதுல வந்து இந்த ஆஸ்டெரிக் சிம்பல் வந்திருக்கிற அந்த ரவுட்டரை வந்து அதால ரீச் பண்ண முடியல அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஆஸ்டெரிக் சிம்பல் வரும். இது வந்து அந்த இதை வந்து அது எவ்வளோ டயத்துல ரீச் பண்ணியிருக்கு, எவ்வளோ சென்ட் ஆயிருக்கு, எவ்வளோ டயத்துல. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே காட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா அது எத்தனை ரவுட்டர் ஹோப்பை தாண்டி போயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். இதை வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா இப்போ ட்ரேஸ் ரூட் -m நம்மளுக்கு எத்தனை ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா இப்போ -m 10ன்னு கொடுத்துட்டோம்னா 10க்கு உண்டான ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ தட் அதுக்கப்புறம் அந்த குவரி வந்து பாஸ் ஆகுது. நான் ஏற்கனவே கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும் போயிருக்கு. இதில் வந்து 10ஓட அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரேஸ் ரூட்லேயும் சரி என்மேப்லேயும் சரி நம்ம மெனி நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டை. ஸோ அதெல்லாம் வந்து நெட்வொர்க் ஸ்கேனிங் மாடியூலில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தரவிட ஒவ்வொரு டூலை பற்றி சொல்லுவோம். இது வந்து ஃபுட் பிரிண்டிங்கில் அதோட டெக்னிக்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரிலேட்டடாக தான். நெக்ஸ்ட் வந்து என்ன டூல் பார்க்க போறோம்னா NS லுக்கப் அப்படின்ற டூல் தான் பார்க்க போறோம். இந்த NS லுக்கப் அப்படின்ற டூல் தான் அந்த டொமைன் நேம் சர்வர் சொன்னால அதுல வந்து NS அப்படின்னா நேம் சர்வர் அப்படின்ற அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கேதர் பண்ண யூஸ் பண்ணுறது தான் NS லுக்கப். இதுதான் வந்து இந்த ஃபிங்கர் ஃபுட் பிரிண்டிங்கோட டோட்டல் டூல்ஸ்னே சொல்லலாம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது மொத்தமாக நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். மொத்தமாக ஹூ இஸ் போர்ட் ஸ்கேனிங், பிங்கு, இந்த கூகுள் டார்க்கிங், NS லுக்கப்பு இதெல்லாம் மட்டும்தான் நான் வந்து ஃபுட் பிரிண்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா NS லுக்கப் இருக்குது, அப்புறம் ஹூஇஸ் இருக்கு, கூகுள் டார்க்கிங் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மால்டிகோ அப்படின்ற ஒரு டூலும் அவைலபிளா இருக்கு. அந்த மால்டிகோ டூல் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக வரும். ஸோ தட் நம்ம வந்து அதை மண்டே பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா டூலையும் பார்த்துடலாம். இப்போ வந்து NS லுக்கப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை லினக்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்ம எந்த டொமைன் கொடுக்குறோமோ அதோட அட்ரஸ்ஸு, அதில் என்ன போர்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கேதர் பண்ணி இருக்கிறதுக்கு NS லுக்கப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் எந்த டொமைன் வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மைக்ரோசாஃப்டோட அசோசியேட் ஆகிருக்கிற ஐபி அட்ரஸ் அது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இது வந்து IPv6 அட்ரஸ் இதெல்லாம். ஸோ இதுலயே வந்து நம்ம
என்எஸ் லுக்கப்லயே வந்து இப்ப நேம் சர்வர் வந்து அந்த டொமைனோட என்னென்ன நேம் சர்வர்ஸ்லாம் அதோட லிங்க் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்து என்எஸ் லுக்கப் ஹைபன் query அப்படி yes அப்படி சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூகுளோட என்னென்ன நேம் சர்வர்ஸ்லாம் லிங்க் ஆகியிருக்கு அப்படின்றத வந்து நமக்கு ஷோ பண்ணும். அ இப்ப கூகுளோட பார்த்தீங்கன்னா, 4 நெட்வொர்க் நேம் சர்வர் வந்து லிங்க் ஆகியிருக்கு. ஸோ அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த என்எஸ் லுக்கப் மூலியமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது இப்ப டிஎன்எஸ்ல வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அது கூட என்னென்ன மாரியான டெக்ஸ்ட் ஃபைல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு டிஎன்எஸ்ல. அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்றதுக்கு நம்ம இந்த கொரியவே லைக் இப்ப என்எஸ்னா நேம் சர்வர்ன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கு பதிலா டிஎக்ஸ்டி அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா, அது வந்து அது கூட என்னென்ன மாரியான டெக்ஸ்ட் ஃபைல்லாம் லிங்க் ஆகியிருக்கு. இப்ப கூகுள் கூட என்னென்ன மாரியான டெக்ஸ்ட் ஃபைல்லாம் டிஎன்எஸ் சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காட்டுறது வந்து இந்த என்எஸ் லுக்கப் கொரி டெக்ஸ்ட். ஸோ இது வந்து வேற ஏதாச்சும் வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம்னா, லைக் வேற யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப இன்ஸ்டாகிராம்ன்ற டொமைன் நேம் வந்து ஒரு டிஎன்எஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது கூட என்னென்ன மாரியான டெக்ஸ்ட் ஃபைல்லாம் அந்த டிஎன்எஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ். சம்டைம்ஸ் இத வந்து ஒரு நார்மலான ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கூட அ ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து என்கிரிப்ட் ஆகாமயோ, ஸோ சம்டைம்ஸ் இது வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. அப்படின்னா நம்ம